ஆண்டவர் உங்களுக்கு இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்ம இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் என்னுடைய அன்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த இடத்திலே உங்கள் முன்பே ஆண்டவர் வார்த்தை கொடுக்கும்படி வைத்த தயவுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். வெற்றுமின்றி எனக்கு வாக்களித்த சபை போதகருக்கும் அங்கத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி எல்லாருமே சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லோரும் ஒரு காரியத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கீங்க, அப்படித்தானே? நம்ம நாட்டில் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நிறைய விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இருப்பிலும் இந்த நாளிலும் ஆண்டவர் சமூகத்தில் நாம் உபவாசமாக வந்து இருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி இருப்பது எவ்வளவு பாக்கியம் அல்லவா? நாம் எல்லோருமே பாக்கியவான்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்க, இருப்பிலும் நாம் மட்டும் தேவ சமூகத்தில் வந்து தேவனை ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம் அல்லவா? நாம் மட்டும் தேவனை மகிமைப்படுத்தி வந்திருக்கிறோம் அல்லவா? அதற்கான ஆசீர்வாதத்தையும் அதற்கான பலன் என் கர்த்தர் தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் வந்திருக்கிறோம் அல்லவா? ஹல்லேலூயா. நான் இந்த நாளுக்காக உங்களுக்காக நான் எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னன்னா நெருக்கம். இந்த உலகத்துல நமக்கு நெருக்கம் இல்லாத மனிதர்கள் இந்த இடத்துல யாரும் இருக்க முடியாது. நீங்க சொல்லுங்க, எனக்கு நெருக்கமே இல்லை, என் வாழ்க்கையில ஒரு நெருக்கமே இல்லை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். யாராலுமே சொல்ல முடியாது. அங்க ஒரு ஆண்டி கை வைத்து சொல்றாங்க, பரவாயில்ல, அவங்களுக்கு நெருக்கம் இல்லை, அவங்க சந்தோஷத்தோட சொல்றாங்க. ஆனா நம்மளால ஒரு சந்தோஷத்தோட சொல்ல முடியல, என் வாழ்க்கையில நெருக்கம் இல்லை, நான் எல்லாத்துலயுமே சுதந்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்துல நல்ல ஒரு சமாதானம் இருக்கு, என் குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கு, என்னோட சபை விஷயத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு, என்னோட வேலை ஸ்தலத்துல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு சிறு காரியங்களை நாம் நெருக்கப்படுவது உண்டு. காலையில் எழுந்த உடனே நமக்கு சில டைம் மாதம் இத்தனை நாளுக்குள்ள இஎம்ஐ அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கம் இருக்கிறது. இந்த இடத்துல நமக்கு லோன் அடைக்க வேண்டும் சொல்லிட்டு ஒரு நெருக்கம் இருக்கிறது. இந்த நெருக்கமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் இந்த நெருக்கம் இருந்துட்டு படிக்கிற பிள்ளைகள் கூட நெருக்கம் இருக்கு. என்னன்னா ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் ரொம்ப தராங்களே சொல்லிட்டு ஒரு நெருக்கம் இருக்கு. வாழ்வு பிள்ளைங்களுக்கு நெருக்கம் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிக்கணும், இந்த ஒர்க் முடிக்கணும் சொல்லிட்டு நெருக்கம் இருக்கு. அதுலயா இது எல்லாத்தையும் சேர்த்து குடும்ப தலைவருக்கு நெருக்கம் இருக்கு, குடும்ப தலைவிக்கு நெருக்கம் இருக்கு, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சபை போறதற்கும் நெருக்கம் இருக்கு, சபை நடத்துவர்களுக்கும் நெருக்கம் இருக்கிறது. இந்த நெருக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை யாருக்குமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல நெருக்கத்தின் மத்தியிலே என் கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் போது என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது, இந்த நெருக்கத்தின் நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை எப்படி வழி நடத்துறார் என்பதுதான் நான் உங்க சமூகத்துல இது நான் பேச போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தூக்கம் வருதுன்னா சொல்லிடுங்க, நான் டைம் தரேன், நல்லா தூங்கிக்கோங்க. சந்தோஷமா இருக்க, ஆண்டவருடைய வார்த்தையை மகிழ்ச்சியோடு கேளுங்க. ஆண்டவர் பல நன்மையான காரியங்கள் உங்க வாழ்க்கையில தர வல்லவரா இருக்கிறார். அதில் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சங்கீதம் 120 1 என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என்னுடைய தாவீது இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். தாவீது ஒரு வசனத்தை, தாவீது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று. தாவீதோட வாழ்க்கை நாம் எடுத்துக்கொள்ளும் போது அவரோட வாழ்க்கையில் உள்ள நெருக்கம் பெருசா இருக்கிறது. வெறுமையா ஆட்மைத்து கொண்டிருக்கிற தாவீதை ஆண்டவர் பிடித்து அரசராக்கிறார். அபிஷேகம் பண்றாரு, அரசனாக அபிஷேகம் பண்றாரு சாமுவேலை கொண்டு. தாவீதும் அந்த அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஒரு நாள் என்ன பண்றாரு, போறாரு. நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். கோலியத்தை பார்க்கிறாரு, கோலியத்தை அடிக்கிறாரு. பின்னும் அதை ராஜாவோட சவுல் ராஜாவோட இணைகிறாரு. ஆனா இந்த இடத்துல ஒரு நெருக்க தாவீதுக்கு வருது. என்னன்னா சவுல் ராஜா விட தாவீது எல்லாவற்றிலும் சிறந்து இருப்பதை பார்த்து சவுலுக்கு என்ன ஒரு பொறாமை வருகிறது. சவுல் தாவீதை கொலை செய்ய வகை தேடிக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல ஒரு நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வருது. என்னது? சவுலுக்கு பின்னாடி தொடர்ந்து கொண்டிருக்கிறான். இந்த முன்னாடி தாவீது ஓடிக்கொண்டே இருக்கிறான், பின்னாடி சவுல் அவனை கொலை செய்ய வகை தேடிக்கொண்டிருக்கிறான். இந்த நெருக்கமான சூழ்நிலை தாவீது பற்றி கொண்ட ஒரே ஒரு தேவன் யாருன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தராகிய ஆண்டவரை மட்டும் அவன் பற்றி கொண்டிருக்கிறார். நம்ம
நம்ம வாழ்க்கையில நெருக்கம் வரும்போது, பல சூழ்நிலை வரும்போது, நாம மனிதர்களையும் மற்ற எல்லாரையும் நாடி போகும்போது அந்த நெருக்கம் கூடிட்டே தான் இருக்கும். நமக்கு நெருக்கம் வரும்போது நீங்க கர்த்தரை மட்டும் பற்றி பிடித்தால் போதும். கர்த்தரை மட்டும் தைரியமா பற்றி பிடிக்க. உன் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடும் போது அவர் உனக்கு பதில் அளிக்கிறார், அவர் உனக்கு செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நெருக்கம் வரும்போது நீங்க யாரை நோக்கி பார்க்குறீங்க அதிகமா? உங்களுக்கு நெருக்கம் வரும்போது, சில பேர் நெருக்கம் வரும்போது, ஏதாச்சும் ஒரு கஷ்டம் குடும்பத்துல வரும்போது பக்கத்து வீட்டுல உள்ளவங்கிட்டையும் தன்னுடைய உயிர் நண்பன்கிட்டையும் எல்லார்கிட்டையும் போய் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சொல்லுவான் அவன் ஒரு காரியம் யார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லும்போது அந்த நண்பன் நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி அதை பரவி இருக்கும். ஹல்லேலூயா. அவன் அந்தமான கூடுதல் ஒரு நெருக்கமான சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில வர்றதா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நெருக்கமான காரியங்கள் வரும்போது என் அப்பாவை பார்த்து, இயேசுவே அப்பா எனக்கு இந்த நெருக்கம், பிதாவே எனக்கு இந்த நெருக்கம், எனக்கு இந்த வாழ்க்கையில ஒரு நெருக்கம், என் குடும்பத்தில் கடன் தேவைகள் அதிகமா இருக்கிறது, அதுல ஒரு விடுதலை எனக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தேவனை நோக்கி பார்க்கும் போது, தேவனை நோக்கி நீங்கள் கதறும் போது உங்களுக்காக அவர் செவி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் செவி கொடுக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் அனைத்தையும் என் கர்த்தர் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நெருக்கம் வரும்போது நீங்க யாரை பற்றி கொள்ளணும்? இயேசுவை பற்றி கொள்ளுங்க. அவர் எல்லா நெருக்கத்தின் நீங்க உங்களுக்கு ஒரு விடுதலை தர வல்ல தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதிலே இந்த நெருக்கமான சூழ்நிலை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் முதலாவது நெருக்கத்திலே கர்த்தரை விடாமல் பற்றிக்கொள், அவர் உன்னை தப்புவிப்பார். நமக்கு நெருக்கம் வரும்போது நம்ம யாரை விடாம பற்றிக்கொள்ளணும்னா கர்த்தரை விடாம பற்றிக்கொள்ளணும். அவர் நம்மளுடைய நெருக்கங்களே நீக்கி நம்மளை ஒரு தப்புவிக்க வல்லவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள், அவன் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இந்த இடத்துல ஒரு நெருக்கத்தை நாம் பார்க்கிறோம். தானியேலுக்கு இந்த இடத்துல ஒரு நெருக்கம் வருகிறது. என்ன நெருக்கம்னா, நம் தானியேலுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம்னா அவன் இஸ்ரவேலிலிருந்து அவன் கடத்தி கொண்டு வரப்பட்ட வாலிபர்களிலே தானியேலும் ஒரு வாலிபர். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த காரியம். இந்த தானியேலை பார்த்தீங்கன்னா தானியேல் அந்த ராஜ்யத்திலே அந்த தரியு ராஜா ஒரு இதை வைக்கிறார். என்னன்னா எல்லா ராஜ்யத்தின் மேலும் ஒரு 120 சேனாதிபதிகளை உண்டாக்கி அதுல ஒரு 3 தலைவராக வைத்து அதிலே தானியேல் ஒரு தலைவனாக இருக்கிறார். தானியேல் எல்லாவற்றிலும் சிறந்து இருக்கிற, எல்லாரோட ஞானத்திலும் அறிவிலும் எல்லாவற்றிலும் சிறந்து இருந்ததால தானியேல் என்ன பண்ணா, எல்லாத்துக்கும் மேல வைக்கலான்னு ஒரு அதிபதியாக வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ராஜா சிந்தித்து கொண்டு இருக்கிறாரு. அப்போ இந்த தானியேல் கூட இருக்கிற இல்ல நம்ம வேலை சமயத்துல நம்ம வேலை செய்யற இடத்துல ஏதாச்சும் நம்ம எல்லாத்தோட பெருசா இருக்கும்போது நமக்கு பின்னாடி பொறாமைப்படுறதுக்கும் அவன் நமக்கு எதிரே குற்றம் சாட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க. அப்படிதானே? இப்போ நம்ம பெரிய இடத்துல நம்ம வந்துட்டோம்னா நம்மளை தாழ்த்தி விடுறதுக்கு தான் மக்கள் பார்ப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும், நம்ம கூட இருக்கிறவங்களா இருந்தாலும், நம்ம நம்புறவங்களா இருந்தாலும் ஒரு தடவை நம்ம மேல போயிட்டோம்னா அவங்கள விட அவங்க நம்மளை தாழ்த்தி விட தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் தானியேலுக்கு இந்த இடத்துல ஒரு காரியம் நடக்கிறது. தானியேலுக்கு என்ன பாருங்கன்னா, அவர் அதிபதியாக ஏற்படுத்தி வைக்கலாம் என்று ராஜா சிந்தித்துக் கொண்டு இருக்கிற நேரம் இவன் மேல ஏதாச்சும் ஒரு குற்றம் சுமத்தி இவனை தீர்ப்பு கட்டணும் அப்படி சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆமென். அப்போ இந்த தானியேல் மேல என்ன பண்ணணும்னா ஒரு குற்றம் காணப்படவில்லை. காரணம், தானியேல் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர் எல்லாவற்றிலும் சிறந்ததா, ஞானத்திலும் தேவனுக்கு பயப்பட்டியோடு வாழ்ற ஒரு தானியேல். அவன் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட தானியேல் மேல ஒரு குற்றம் சுமத்திர பார்க்க முடியல. அப்ப என்ன சிந்திக்கிறான்னா, ஓகே பரவாயில்ல, அவனை இந்த விஷயத்துல தான் நம்ம குற்றம் சுமத்த முடியல, நம்ம கடவுள் விஷயத்துல கொண்டு போய் வேத வாக்கின் விஷயத்துல கொண்டு போய் அவனை தீர்த்து கட்டிடலாம் சொல்லிட்டு சிந்தித்து கொண்டு இருக்கும் போது ராஜா கிட்ட போய் சொல்றாரு, ராஜா நான் ஷார்ட்டா முடிக்கிறேன், ராஜா நீங்க என்ன பண்றீங்கன்னா 30 நாளுக்கு யாரையும் ஆராதிக்க
ஆராதிக்க கூட, எந்த கடவுளை யாரும் வணங்கக்கூடாது, உங்களை மட்டும்தான் அவன் தரிசிக்கணும், உங்களை மட்டும்தான் எல்லாருமே வாழ்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு போடுங்கன்ட்டு ராஜாக்கு இதை கேட்கும் போது ஒரு குழுக்குழுக்கு இருந்திருக்கும். நல்லா இருக்கே, அப்ப 30 நாளுக்கு எல்லாரும் என்ன மட்டும்தான் வணங்குவாங்க சொல்லிட்டு இருந்திருக்கும். அப்படி அவரும் ஆணையிட்டார். ஆணையிடும் போது யாருமே என்ன பண்ண முடியும், மாற்ற முடியாத அளவுக்கு ஒரு தகித்தை அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. ஒரு ஆர்டரை அந்த இடத்துல கொடுறாரு. இந்த ஆர்டர் எல்லா இடத்துலயுமே பரவிட்டு அப்படிதானே. இந்த ஆர்டரை தானியேலும் கேட்கிறாரு. பாருங்க, தானியேலுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, அவர் 3 நேரமும் ஆண்டவரை நோக்கி பார்ப்பார். 3 நேரமும் ஜெபம் பண்ணுவார். ஈஸியா சொல்றேன், 3 நேரம் எல்லாருக்கும் தெரிஞ்சு 3 நேரம் சரி ஜெபம் பண்ணுவார். இந்த இடத்துல தானியேலுக்கு ஒரு நெருக்கம் வருது. என்னன்னா, அவர் எல்லா காரியங்களிலும் சிறந்திருக்கிறாரு. ஆனா தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு குணம் உள்ள அவருக்கு. இப்போ தேவனை நோக்கி பார்த்தா அவர் என்ன பண்ணணும்? ஏன்னா அந்த இடத்துல ஆர்டர் குறைஞ்சிருக்காரு. 30 நாளுக்கு மேல நீங்க வேற யாராச்சும் வணங்கினீங்கன்னா அவங்களை எங்க போட்டணும்? சிங்க கபிலே போட்டணும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. அப்போ தானியேலை பார்த்தோம்னா, தானியேல் 3 நேரமும் தேவனை ஆராதிக்கிறவர், 3 நேரம் ஜெபம் பண்றவரு. இப்ப தானியேல் போய் ஜெபம் பண்ணா என்ன பண்ணுவாங்க? அவரை போய் சிங்க கபிலே போட்டுருவாரு. அப்ப தானியேலுக்கு இந்த இடத்துல ஒரு நெருக்கம் வருது. என்ன நெருக்கம்? தானியேல் கேட்கிறாரு, ஐயோ நான் இப்ப ஆண்டவரை ஆராதிச்சிட்டேன்னா என்ன சிங்க கபிலே போட்டுருவாங்களே. தானியேல் நடத்திருக்கலாம், ஆனா ஆராதித்தால் என்ன ஏதாச்சும் பண்ணிடுவாங்க சொல்லி. ஆனா தானியேல் பயப்படாம அந்த நெருக்கத்துல என்ன பண்றான்னா, என்ன சிங்க கபிலே போட்டால் பரவாயில்ல, என்னோட வேலை நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கரெக்டா கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர் தான் எப்போ செய்வத அதே நேரத்தை தான் வலகணியை திறந்து எருசலேம் முன்பாக நோக்கி அந்த டான்ஸ்ல போய் நின்று மறுபடியும் செபிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா தானியேல் எப்ப செபிப்பான்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கள் கூடி இருந்து வேக பார்த்து கொண்டிருக்கிறார். இவன் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவான், இவன் கண்டிப்பா இப்ப ஜெபம் பண்ணுவான், நம்ம இந்த நைஸ தூக்கி அவனை தீர்த்து கட்டிடலாம் சொல்லிட்டு அங்க உட்கார்ந்து வேக பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே போல தானியேல் போறாரு, ஜெபம் பண்றாரு. அதை பார்த்து ராஜா கிட்ட அவங்க போறாங்க. ராஜா கிட்ட போய் இப்படி சொல்றாங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு ஒரு வருத்தம் வந்துட்டு, தானியேல் எல்லாத்துக்குமே சிறந்து இருக்கிறாரு, அவனை நான் அதிபதியா வைக்கலாம்னு நினைச்சிருக்கேன். ஆனா இந்த மாதிரி நேரத்துல நான் என்ன பண்ணுவது? நான் வேற ஆர்டர் சான்ஸ் பண்ணிட்டேனே, இனி நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ராஜாவுக்கு ஒன்றும் பண்ண முடியல. உடனே சொல்றப்போ சரி கொண்டு வாங்கன்னு இல்லையா. இந்த இடத்துல ராஜாவுக்கு ஒரு மனம் இருந்திருக்கலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு விசுவாசம், யாருக்கு இவ்வளவு விசுவாசம்? நான் படிக்கும்போது பார்த்தேன், தானியேலை விட ராஜாவுக்கு ஒரு விசுவாசம் இருக்கு. நம்ம அந்த வசனத்தை படிக்கும்போது பாருங்க, அந்த வசனத்தை படிக்கும்போது பாருங்க, 16ஆம் வசனத்தை நான் படிக்கும்போது அழகா சொல்லுது. அப்பொழுது ராஜா கட்டளையிட்டபடி அவருக்கு தானியேலை கொண்டு வந்து சிங்க கபில் போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் இருக்கிற ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இந்த இடத்துல தானியேல் போய் சொல்லல, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவிப்பார் தானியேல் சொல்லல. ராஜா மாறா விசுவாசத்தோடு சொல்றாரு, நான் உன்னை சிங்கக்கேபில போடுறேன், எனக்கு வேற வழி இல்லை, என்னால நான் போட்டதை மாற்ற முடியாது, நீ சிங்கக்கேபில போட்டுதான் ஆகணும். ஆனா ராஜா மாற கட்டளையிட்டது படி மாற இன்னொரு விஷயத்த சொல்றாரு தானியேலை பார்த்து, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். பாருங்க, ராஜாவுக்கு கர்த்தர் மேல இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. ராஜாவுக்கு கர்த்தர் மேல ஒரு ஆண்டவரை பற்றி அறியாத ஒரு ராஜா சொல்றாரு, ஆண்டவரை பற்றி பெருசா ஒரு ஞானம் இல்லாத ராஜா சொல்றாரு. ராஜாவுக்கு ஒன்னே மட்டும்தான் தெரியும், தானியேல் இவ்வளோ செழித்து வணங்குவோம், இவ்வளவு ஞானத்தில் வளர காரணம் தானியேல் ஆராதிக்கிற கர்த்தர் தான் என்று ராஜா தெரிந்திருக்கும். ராஜா தானியேலை பார்த்து சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார். நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒரு நெருக்கம் வரலாம், உங்க வாழ்க்கையில நீங்கள் இதை மாதிரி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வரலாம். உங்களை நீங்க தேவனை ஆராதிக்கப்படாது அப்படின்னு சொல்லி அரசாங்கம் ஆணையிடலாம். ஆனா நம்ம
இந்த மாதிரி நெருக்கம் வர நேரத்துல நம்ம ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். இந்த நெருக்கமான வர நேரத்துல என் கர்த்தர் என்னை தப்புவிப்பார், அவரை நான் பற்றி கொள்ள வேண்டும். அவரை நான் பற்றி கொண்டு ஆராதிக்கும் போது எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் பரவாயில்ல, எந்த நெருக்கமான காரியமானாலும் பரவாயில்ல, உன்னை அவர் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க இந்த விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் நின்று கேட்கும் போது அவர் உன்னை தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்ல சத்தம் அல்லேலூயா. பாருங்களேன், ஒரு தானியேலை சிங்க கெபில போடுறாங்க. இந்த இடத்துல போடும்போது முழுவதும் போடும்போது ராஜாவுக்கு தூக்கம் இல்லை. இங்க என்ன நடக்குதோ, இங்க என்ன நடக்குமோன்னு. ஆனா அந்த இடத்துல தானியேலை பார்த்தோம்னா, இந்த சிங்க கேபில போட்ட இந்த சிங்கத்தை பற்றி, சிங்க கேபில இந்த பனிஷ்மெண்ட் கொடுக்குற சிங்கம்லாம் எப்படின்னா ரொம்ப நாள் பசியா வச்சிருப்பாங்க. அதனால யாராச்சும் ஒரு மனுஷன் எது கிடைச்சாலும் செதச்சிடும், அந்த அளவுக்கு அது பசியில இருக்கும். அந்த பசியில இருக்கிற தானியேலை உள்ள போறாங்க. சம்திங் இமேஜின் பண்ணி பாருங்களே. உங்க வீட்டில் நம்ம வீட்டில் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோன்னா, அந்த நாய்க்குட்டி வாழை ஆட்டிகிட்டே வந்துட்டு இருக்கேன் எஜமான பார்த்து, அப்படிதானே? அதை நம்ம கொஞ்சம் இந்த தானியேலை அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். அல்லேலூயா. நம்ம சிங்க கேபில இமேஜின் பண்ணி பாருங்க. சிங்க கேபில சிங்கங்களோடு அவர் இருக்கும்போது நம்ம சிங்கத்துக்கு ஓரோர பேர் வைத்து இங்க மாதிரி செல்லமா போட்டு அந்த நைட்டு ஃபுல்லா ஜாலியா ஆண்டவரை நோக்கி பார்த்துருப்பாரு, அப்படிதானே? ஆனா இந்த இடத்துல அறிவுக்கு தூக்கம் இல்ல. ஆனா நெருக்கத்தின் மத்தியில் தேவன் என்னை தப்பிப்பார் என்று விசுவாசத்தோடு ஒருத்தர் அங்கே சிங்க கேபில இருக்காரு. இந்த இடத்துல தூக்கம் இல்ல. காலையிலே எழுதி போறாரு. போய் அந்த சிங்க கேபில் சத்துல போய் தானியேலை கூட்டி கேட்கிறாரு, தானியேலே இங்க இருக்கீங்களா? இல்லையா? ராஜாவே வாழ்க, நான் ஆராதிக்கிற விடாமல் ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்தார் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார் அந்த இடத்துல. அதுதான் தேவன் செய்கிற காரியம். ஓ, தானியேலுக்கு நெருக்கம் வந்துச்சு. என்ன நெருக்கம்? வேற கடவுள் எதையும் நீ வணங்கக்கூடாது, ராஜா மட்டும்தான் வணங்கணும்னு ஆணை புறப்பிக்கிறாங்க. சிங்க கெபில போட்டாங்க. ஆனா தானியேல் அதை எல்லாம் யோசிக்கல, இந்த மாதிரி நெருக்கம் யோசிக்கல. அந்த நெருக்கத்திலும் என் கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று விசுவாசத்தோடு இருந்தார். ஆண்டவர் அவரை தப்புவித்தார். ஒரு கரங்களை தட்டி ஆண்டவர் ஒரு மகிமை செலுத்துவாங்க. தானியேலை தப்புவித்தார் அதே ஆண்டவர் உங்களை அவர் தப்புவிப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிங்களா? என்னை என் ஆண்டவர் தப்புவிப்பார் விசுவாசிங்களா? நெருக்க வரும்போது ஆண்டவரை பற்றி பிடிங்க, தப்புவிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, என் நெருக்கம். நீங்க போய் ஆண்டவர் சமூகத்துல, அப்பா எனக்கு இந்த நெருக்கம், என்னால எதுவுமே பண்ண முடியல, ஏசப்பா இதுல இருந்து என்னை தப்புவீங்க நீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு செவி கொடுப்பார். உன்னுடைய எல்லா நெருக்கங்களை நீக்கி உன்னை அவர் தப்புவிப்பார் என்பதை மறந்து போக வேண்டாம். அல்லேலூயா. முதலாவது சொன்னேன், என்ன சொன்னேன்னா, நெருக்கத்தில் கர்த்தரை விடாமல் பற்றி கொள்ளும் போது அவர் உங்களை தப்புவிப்பார். நான் ரெண்டாவது ஒன்று சொல்றேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய், அவர் உன் வேதனை மாற்றி உன்னை சுகமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம இந்த ஒரு பெரிய ஒரு நெருக்கம் இருக்கு. என்ன நெருக்கம்னா, வியாதின்னு ஒரு நெருக்கம், வேதனைன்னு ஒரு நெருக்கம், கவலை கண்ணீர் கஷ்டன்ற ஒரு நெருக்கம். சில பேருக்கு ஏதாச்சும் ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா அவங்க தேடாத மருத்துவம் இருக்காது, போகாத மருத்துவமனை இருக்காது, எந்ததோ டாக்டர் போய் பார்த்துருப்பாங்க, அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிருக்காது. அல்லேலூயா. இன்னும் சில பேர் இருப்பாங்க, இது ஒரு பெரிய நோயோட பெரிய கஷ்டத்தோட, ரொம்ப கால வருஷமா எனக்கு இந்த வியாதி, ரொம்ப கால வருஷமா இதுல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கலக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி நெருக்கமான சூழ்நிலை வரும்போது நாம் கர்த்தரை நோக்கி விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணும்போது அவர் உன் வேதனையை நீக்கி உன்னை சுகமாக்க வல்ல கர்த்தரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்த நேரத்துல நீங்க வியாதியோடு இருக்கீங்களா? நீங்களும் பலவீனத்தோடு இருக்கீங்களா? நீங்களும் கஷ்டத்தோடு இருக்கீங்களா? ஒன்று மட்டும்
நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் தேவ சமூகத்துல போய் விண்ணப்பம் செய்யுங்கள், அவர் உன் வேதனையை மாற்றுவார். ஹalleluya. எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியாவை நோக்கி, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் என்னவென்றால், எசேக்கியா வியாதிப்பட்டு மரண சூழ்நிலை இருக்கிறார். அவர் ஒரு வியாதிப்பட்டாரு. அவருக்கு ஒரு வியாதி வந்த நிமித்தம் அந்த வியாதி நீங்காமல் அவர் மரணத்துக்கு ஏதுவா இருக்கிறாரு. நம்ம சில பேருக்கு இந்த மாதிரி வியாதி வர்றது உண்டு. சில வியாதி வரும். சில வியாதி வரும்போது நம்மளால எதுவும் பண்ண முடியாது. இந்த டாக்டர்கள் எல்லாம் கைவிட்ட நிலைமையில அது சொல்றோம், இவ்வளவு நாள் தான் உயிரோட இருப்பீங்க, அவ்வளவுதான், உங்களுக்கு முடிஞ்சிடும், அவ்வளவுதான், நீங்க உங்க சொந்தக்காரர்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல ரியாலிட்டியை நம்ம பார்க்கறது உண்டு. அதே போல எசேக்கியாவும் வியாதிப்பட்டு மரணப்பட்டு இருக்கிற நேரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் என்ன பண்றனா, எசேக்கியாட்ட போய் சொல்லு, நீ எல்லார்ட்டையும் சொல்லி அனுப்பும், உன் ஜீவன் பிரிய போகிறது. எசேக்கியா தீர்க்கதரிசியை கொண்டு என்ன பண்றாரு, தேவன் சொல்றாரு. எசேக்கியாவும் போறாரு, எசேக்கியா கிட்ட போறாரு, போய் சொல்றாரு, உங்களுக்கு ஆயுசு முடிய போகுது. ஏசாயா ஒரு டாக்டர் போல சொல்ல, நீங்க உங்களுக்கு உயிர் இல்லை, உங்க உயிர் முடிய போகுது, நீங்க உங்க சொந்தக்காரங்கிட்டலாம் சொல்லி அனுப்புங்க, உங்க வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுங்க, நான் வீட்டு முன்னாடி பந்தல் போடுங்க, வீட்டு முன்னாடி என்னென்ன தேவைகள் இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டுருங்க. அதே மாதிரி ஏசாயும் சொல்றாரு. இந்த எசேக்கியா என்ன பண்றாருன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு கலக்கத்தோடு வருத்தத்தோடு அவர் சுப்ரமா திறந்து ஒரு சொல்றாரு, என்னன்னா, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மனம் உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா அழுகிறான். அந்த இடத்துல எசேக்கியா அழுறாரு எப்படின்னா, கர்த்தரே, நான் இந்த இடத்துல உண்மையா இருந்திருக்கிறேன்ப்பா, நான் உனக்காக உண்மையா நடந்திருக்கிறேன், அப்ப நீங்க சொன்ன எல்லா காரியத்தையும் நான் நலமா செஞ்சிருக்கிறேன், எனக்கு இந்த காரியமா, எனக்கு இந்த வேதனையா, எனக்கு இந்த வியாதியா, அப்பா நான் இன்னும் ஜீவனோட வாழணும், எனக்கும் கொஞ்சம் என்னையும் கொஞ்சம் நினைத்தாலும் அப்பா அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற பெரிய மைனஸான காரியம் என்னன்னா, நமக்கும் வியாதி வருது. சிலவருக்கு ரொம்ப வருஷமா ஒரு வியாதி இருக்கதான் செய்யுது. அது இல்லைன்னா ஒரு மனுஷன் இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆனா நம்ம சில நேரம் ஜெபிக்கும் போது நம்மளுடைய வேண்டுதல் கேட்கப்படாது. நம்ம ஃபீல் பண்ணோம், நானும் ஜெபிக்க இந்த வியாதிக்காண்டி, ஆனா எனக்கு ஒரு காரியமும் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுறது உண்டு. நம்ம விசுவாசம் குறைந்து ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்னா, அப்பா எனக்கு இந்த வியாதி மாறணும் அப்பா, முடிஞ்சோடனே தொட்டு பார்ப்போம், அந்த வியாதி இருக்கும், திரும்பப்பா மாறணும், தொட்டு பார்ப்போம், வியாதி இருக்கும், உடனே ஒரு நமக்குள்ள நம்பிக்கை போயிடும், ஆண்டவரால் செய்ய முடியாது போல அப்படின்னு சொல்லி நாம மறந்து போயிடுவோம். அல்லேலூயா. நமக்கு உள்ள விசுவாசம் எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒரு வியாதி இருக்கு, நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குன்னா நம்ம கன்ஃபியூஷனே படக்கூடாது, ஒரு டவுட் இருக்கக்கூடாது. அப்பா எனக்கு ஒரு வியாதி, இந்த நாளில் எனக்கு நீங்க சுகம் தாருன்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே போயிருக்க ஒரு விசுவாசம். ஏன்னா அப்பா எனக்கு சுகம் தந்துட்டா, உண்மையா ஒரு விசுவாசத்தோட சொல்லி பாருங்களேன், நீங்க அடுத்து நீங்க செக் பண்ணவே தேவையில்ல, நீங்களே உணர ஆரம்பிச்சிடுவீங்க உங்களுக்குள்ள இருக்கிற வியாதி நீங்கிச்சு. அதுல நம்ம பண்ற தப்பே அதுதான். நம்ம ஜெபிக்கிறோம், வேடுறோம், நம்மளுடைய பலவீனம் மாறவில்லை, காரணம் நம்மளுடைய விசுவாசம் குறைந்திருக்கிறது. இந்த இடத்துல நாம் எசேக்கியா விண்ணப்பம் பண்றாரு, அப்பா நான் உண்மையாவும் நான் உத்தமமாவும் நான் உமக்காக ஜீவித்திருக்கிறேன், அப்பா என்னை நினைத்தாலும். பாருங்க, சொல்லிட்டு போன ஏசாயா கொஞ்சம் தூரம் கூட போகல, அவன் கொஞ்சம் தூரம் கூட போகல,
திரும்ப ஏசாயாவை ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, திரும்பி போ. நீ திரும்பி பார்த்தா 2 ராஜாக்கள் 5ஆம் வசனத்துல அழகா சொல்கிறது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாக எசேக்கியா நோக்கி உன் தகப்பனாக தாவீதா இருக்கிற தேவனா இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்த்தாரு, கண்ணீரோடு விண்ணப்பம் செய்யறாரு. அப்பா எனக்கு நீங்க சுகம் தரணும், அப்பா நீரே தேவ கர்த்தாவே நீர் என்னை நினைக்காமலோ அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு வேண்டினாரு. அந்த வேண்டுதலுக்கு பதிலாக ஆண்டவர் கொடுத்தது என்னன்னா 15 வருடங்கள் எக்ஸ்ட்ரா கூட கொடுத்து அவனை இன்னும் பலப்படுத்தி வைத்தார் அல்லவா. அதே கர்த்தர் நீங்கள் விண்ணப்பம் செய்யும் போது, நீங்களும் கண்ணீரோடு தேவனை நோக்கி பார்க்கும் போது, உன்னுடைய கஷ்டத்தையும் உன்னுடைய கவலையும் நீ பல நாள் காத்திருந்து எனக்கு இந்த ஒரு சுகம் வேண்டும், எனக்கு இந்த பலவீனத்தில் ஒரு பலன் வேண்டும் என்று காத்திருந்த காரியத்தை கர்த்தர் தர மாட்டாரா? அல்லேலூயா. ஆண்டவர் தரணும். விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பாருங்க, விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்க. அப்பா என் நெருக்கத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா, அப்பா இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா ஆண்டவரை பார்த்து கேளுங்க. கேட்கும்போது அவர் உங்களுக்கு விடுதலை தந்து உங்கள் வேதனைகள் எல்லாம் மாற்றி உன்னை சுகமாகவும் பத்திரமாகவும் காக்க என் கர்த்தரால் முடியும். எசேக்கியாவை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர், எசேக்கியாவின் வேதனையை கண்ணோக்கி பார்த்த கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கண்ணோக்கி பார்க்க மாட்டாரா? உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் நோக்கி பார்க்க மாட்டாரா? ஒண்ணு மட்டும் பண்ணுங்க, தேவனை நோக்கி அந்த நெருக்கமான விஷயத்துல தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்க. அன்று தெரியும் ஆண்டவர் தருகிற அற்புதமான காரியம். அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு காமிப்பார், நானே ஜீவனுள்ள தேவன், உங்களை நான் சுகமாக்குவேன் என்று. அல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த கூடாத காரியம், நமக்கு இந்த வியாதி எல்லாம் ஒரு பெரிய காரியம் இல்லை, ஏசப்பாவுக்கு பெரிய காரியம் இல்லை, கர்த்தருக்கு பெரிய காரியம் இல்லை. ஒன்றே தான் நீங்க செய்ய வேண்டும், அவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. அவரை மாத்திரம் நோக்கி விண்ணப்பம் செய்து பாருங்க. உங்கள் கண்ணீரை அவர் துடைக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள விசுவாசம் வேணும். அல்லேலூயா. நமக்கு பெரும்பாலுள்ள ஸ்திரீக்கு ஒரு நெருக்கம் இருக்குது. 12 வருஷமாக நெருக்கப்பட்டுள்ள காரியம். ஆமென். 12 வருஷமாக அவங்க வியாதிப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களோட விசுவாசம் ஒன்றுதான் இருந்துச்சு. அந்த விசுவாசத்துல அவங்க என்ன பண்ணல, தளர்ந்து போகல. அந்த அவங்கள மாதிரி விசுவாசம் எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாதுன்னா இயேசுவே சொன்னாரு. என்ன பண்ணாரு, அவரோட ஆடையை தொட்டால் மாத்திரம் போதும், எனக்கு சுகம் கிடைச்சிரும்னு அவங்க விசுவாசாங்க. போனாங்க, தேவனை ஆடையை தொட்டாங்க, வல்லமை பிறந்தது. அவங்க விசுவாசத்தினாலே அவங்க பிழைத்தாங்க. அதே போல நீங்களும் விசுவாசத்தோடு என் கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்கள் விசுவாசத்தின் பலனை என் கர்த்தர் காண்பார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, உங்களுக்கு வியாதின்னு நெருக்கம் வரும்போது நீங்க யாரை நோக்கி பார்க்கணும் சொல்லுங்க? யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பாருங்க. உங்களுக்கு அன்றைய தினத்துல ஒரு சுகத்தை கர்த்தர் தருகிறார். ஏதோ டவுட்டான விசுவாசத்தோட பார்க்காதீங்க. ஏதோ சுகம் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு கன்ஃபியூஷனோட பார்க்காதீங்க. ஒரு விசுவாசனா எனக்கு சுகம் கிடைத்தது என்று விசுவாசிங்கள். என் கர்த்தர் என்னை சுகப்படுத்தினார் என்று விசுவாசிங்கள். அவர் உங்களை சுகப்படுத்தினதை நீங்கள் அறிவீர்கள். அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை தப்புவிப்பாரு. 2வது நெருக்கத்திலே நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது நம்மளுடைய வேதனை நீக்கி அவர் நமக்கு சுகம் தருகிறாரு. அல்லேலூயா. அதுல இந்த 2 விஷயத்தை நான் சொன்னேன். அவன் 2 நெருக்கமான காரியங்களை சொன்னேன். அது இந்த 2 நெருக்கத்திலே நீங்க நெருக்கத்துல தேவனை கட்டி பிடிக்கும் போது, தேவனை உருக்கமாய் பற்றி பிடிக்கும் போது, அவர் உங்கள் எல்லா வித காரியங்களிலிருந்து ஒரு ரட்சிப்பை தந்து வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நெருக்கம் இல்லாத மனிதர்கள் இல்லை, அப்படிதானே? ஆமா, என் வாழ்க்கையிலும் பல நெருக்கங்கள் வந்திருக்கிறது.
என் வாழ்க்கையிலையும் ஆமென் பல நெருக்கமான காரியங்களிலே கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் என்னை தன்னுடைய கரங்களினாலே தம்முடைய வலது கரத்தினாலே தூக்கி நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். என் வாழ்க்கையிலையும் ஆமென் ஒரு சின்ன சாட்சி நடந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். சின்ன சாட்சி. அல்லேலூயா. ஆமென். எனக்கு ஓகே, நான் மேங்களூரில் படித்துக் கொண்டு இருக்கும்போது அங்கேயும் நான் ஊழியத்துக்கு போவது வழக்கமான காரியங்கள் தான். நானும் அங்கே உள்ள என்னுடைய போவதன் மூலமாக சில இடங்களில் ஊழியர்கள் போவது உண்டு. அப்போ ஒரு யூத் மீட்டிங் அங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. யூத் மீட்டிங்கில் அந்த மேங்களூர் சிட்டியிலே ஒரு பெரிய யூத் மீட்டிங், 300-400க்கு மேற்பட்டவர்கள் கலந்து கொள்கிற ஒரு யூத் மீட்டிங், பெரிய அளவில் ஒரு யூத் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த இடத்துல என்னோட சேர்ந்து ஒரு 1 நாள் ஊழியர்களோடு நாங்கள் அந்த யூத் மீட்டிங்கை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கோம். அப்போ நான் மேங்களூரில் படித்து கொண்டிருக்கிறேன். மேங்களூரில் நான் பிஜி பண்ணி கொண்டு இருக்கும்போது எனக்கு முதல் நாள் ஒரு எக்ஸாம். நான் எக்ஸாமுக்கு படிப்பதற்காக நான் கோழிக்கோடில் என் தந்தையுடன் ஒரு மீட்டிங் முடித்துவிட்டு நான் சண்டே நைட்டு தான் என்னுடைய ரூமுக்கு செல்கிறேன். ரூமுக்கு சொல்லும் போது நான் நாளைக்கு எக்ஸாம் ஆச்சு, எக்ஸாம் சொல்லிட்டு சரி 2 வார்த்தையாச்சும் ரீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் எடுத்து புக்கு திறந்தது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இல்லை. காரணம் எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் காலை முழித்து பார்க்கும்போது என் முன்னாடி என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் மருத்துவர்கள் பிஜி டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே சுற்றி உட்கார்ந்து ஒரு பேப்பரை வச்சு ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா என்னுடைய ரூம்மேட் இருக்கிறாங்க. அடுத்து கொஞ்சம் பார்த்தேன்னா என்னுடைய சபை போதகரும் அங்கே அலைந்து கொண்டிருக்கிறார். கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தோம்னா என்னுடைய தகப்பனார் எங்க இருக்கிறார். அப்போ நீங்க கோழிக்கோடு மீட்டிங் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்புனாரு, திடீர்னு பார்த்தா மேங்களூர்ல என் கூட இருக்கிறார். நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் என்னடா எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நாங்கடா புக்கை திறந்து படித்தது மட்டும்தானே எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நான் என்னடா இங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்து படுத்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஞாபகம் இல்லை. அல்லேலூயா. ஆமென். எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் ஒரு அன்கான்ஷியஸ் நிலைமையிலே அப்படி இருந்துட்டேன். இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஆமென் பல பேர் ஜெபித்தாங்க. அந்த நேரத்தில் நான் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது பல பேர் ஜெபத்தினாலே நான் கண் முழித்து பார்த்த பிறகு ஒரு நாள் ஃபுல்லாக ரொம்ப டயர்டாக இருக்குது. அடுத்த நாள் எனக்கு வியாழக்கிழமை என்ன பண்ணணும், மீட்டிங். இங்கே நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். என்ன சொல்கிறாங்க, டாக்டருக்கு என்ன சொன்னாங்க, நாங்கள் 1 வாரத்துக்கு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டோம். அல்லேலூயா. என்னுடைய அப்போ என்ன கேட்கும்போது அப்போ நான் அப்பாட்ட போய் சொல்கிறேன், அப்பா மீட்டிங் இருக்குது, எப்படிப்பா மீட்டிங் டிஸ்சார்ஜ் பண்ண 1 வாரம்லாம் முடியாது, எனக்கு கண்டிப்பாக மீட்டிங் போகணும். இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு நெருக்கம் வருது, எனக்கு மீட்டிங் இருக்கணும். ஆனால் இந்த நெருக்கத்தில் என்ன பண்ணணும்னா என்னை விட மாட்டேங்கிறாங்க. அந்த இடத்துல நான் பயங்கர டிப்ரெஷனாகிற நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். அப்பொழுது நான் அப்பாட்ட பார்த்து சொல்கிறேன், அப்பா எனக்கு மீட்டிங் போகணும். எங்கள் அப்பாவும் டாக்டர்கிட்ட போய் செவ்வாய்க்கிழமை கேட்குறாரு. டாக்டர்கிட்ட போய் கேட்க பார்க்குறான். அவன் சொல்கிறோம் 1 வாரத்துக்கு நாங்கள் விட மாட்டோம், எப்படி நாங்கள் இங்கே அப்சர்வேஷன் இருந்துட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. காரணம் என்ன ப்ராப்ளம்னு அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில அப்படி இருந்து கொண்டு இருக்கும்போது நான் தேவனை நோக்கி ஒரே காரியம் சொல்கிறேன், அப்பா எனக்கு உங்கள் மேலே விசுவாசம் இருக்குது, நான் வியாழக்கிழமை நான் அந்த இடத்துல நிற்பேன் அப்பா, வியாழக்கிழமை நான் அந்த ஸ்டேஜில் இருந்து உண்மை ஆராதிப்பேன் அப்பான்னு சொல்லிட்டு நான் விசுவாசத்தோடு சொல்லிட்டேன். ஆமென். செவ்வாய்க்கிழமை ஆகிட்டு புதன்கிழமை வாங்கினேன். நாளைக்கு மீட்டிங், எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும், இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகணும். அப்போ எங்கள் அப்பா ஈவினிங் வரைக்கும் எந்த அறிகுறியும் இல்லை, அவங்க விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஈவினிங் டைம் தான். நான் ஈவினிங் வரைக்கும் தேவனை நோக்கி பார்க்குறேன், அப்பா எனக்கு நாளைக்கு மீட்டிங் இருக்கு, நான் உங்க மேலே விசுவாசிக்கிறேன், எனக்கு ஒரு விசுவாசம் இருக்குது, நான் நாளைக்கு நிற்பேன். அதே போல் ஈவினிங் வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ஈவினிங் ஒரு 3 o'clock 5 o'clock இருக்கும். அப்போ எனக்கு ஓபிடியிலேருந்து சொல்கிறாங்க, நீங்கள் கீழே கூட்டிகிட்டு வாங்க. அப்போ என்னை கீழே கூட்டிகிட்டு போய் டாக்டர் கேட்காரு, பரவாயில்ல உனக்கு ஓகேவா, நான் டிஸ்சார்ஜ் பண்ணுறேன். அவங்க சொல்லுவாங்க, இன்னும் ஏன் இதில் பண்ணலை, நீங்கள் கேட்குறதுனால பண்ணுறேன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுறாரு. அடுத்த வேலைக்கிழமை நின்று அந்த 500 மக்கள் வாழ்வு பிள்ளைகளுக்கு நான் சாட்சியாக நின்றேன். எனக்கு ஒரு நெருக்கம் வந்துச்சு. அவன் அந்த ஊழியத்துக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு தடையை பிசாசான
கொண்டு வந்தார். ஆனால் அதை எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்து என் கர்த்தர் என்னை அதே இடத்துல நிக்க வைத்த அதே தேவன் உங்க வாழ்க்கையில நன்மை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. சாட்சியாக அந்த இடத்தில் நின்றேன். என்னுடைய சாட்சி அந்த இடத்தை பல பேரை தொட்டது. ஆமா, என்னுடைய சாட்சி அந்த வாலிப பிள்ளைகள் பல பேர் தேவன் கண்ணீரை துடைத்தது. அதே போலதான் என்னோட வாழ்க்கையில பல சாட்சிகளை என் கர்த்தர் செய்திருக்கிறார். பல நெருக்கமான காரியங்களை என் கர்த்தர் என்னை உயர்த்திருக்கிறார். பல நெருக்கமான காரியங்களை கர்த்தர் என்னை விடுவித்து மீட்டிருக்கிறார். அதே போல எல்லா நெருக்கமான காரியங்களையும் நான் நோக்கி பார்த்தது ஒரே ஒருவரை மாத்திரம்தான். அது நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை மாத்திரம். அவரை மாத்திரம் நான் நோக்கி பார்த்தேன். அவரை மாத்திரம் நான் கைப்பிடித்தேன். அவர் இன்று உங்கள் மத்தியில் உங்கள் முன்னாடி என்னை நிற்க வைத்திருக்கிறாரே, அதே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் நன்மை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் என் வாழ்க்கையில என் நெருக்கத்தையும் அவன் நெருக்கத்திலிருந்து என் கண்ணீரிலிருந்து என்னை விடுதலை பண்ண கர்த்தர் உங்க வாழ்க்கையும் கர்த்தர் மாற்ற மாட்டாரா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. முதலாவது நான் சொன்னேன், நெருக்கத்தின் நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை தப்புவிப்பார் என்று சொன்னேன். ரெண்டாவது சொன்னேன், நெருக்கமான நேரத்துல நாம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நம்மளுடைய வேதனை நீக்கி நம்மளை சுகமாக்குவார் என்று சொன்னேன். மூன்றாவதாக, நெருக்கத்திலே கர்த்தர் சமூகத்திலிருந்து நாம் போராடும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளுடைய ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கம் இருக்கு. எல்லா விதமான காரியங்களை நாம் எடுத்து வைப்போம். அவன் முதல் ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஆனா எல்லாத்துலயுமே ஒரு தடை, எல்லாத்துலயுமே ஒரு சறுக்கல். காரணம், நம்மளுடைய நெருக்கம் நம்மளை பற்றி கொண்டிருக்கு. என்ன நெருக்கம்? என்னால என்னுடைய இல்லத்துக்கு ஒரு நேரான ஒரு இன்கம் என்னால கொடுக்க முடியல. என்னுடைய ஆசீர்வாதம், என்னோட வீட்டுக்கு ஒரு இல்லத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியம் வைக்க முடியல. என்னுடைய பர்சனல் லைஃப்ல ஒரு ஆசீர்வாதமான காரியம் வைக்க முடியல. அது ஒரு பெரும் நெருக்கமாக என் வாழ்க்கையில இருந்து கொண்டு இருக்கிறது என்று நாம் இருந்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என்னோட குடும்ப சூழ்நிலை நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்னோட சமுதாயத்துல நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், என்னோட சபை விஷயத்துல நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன். காரணம், என் கையில ஒண்ணும் இல்லை. அவன் எனக்கு உதவி செய்யறதுக்கு காசு இல்லை, எனக்கு ஒரு பணம் இல்லை, நானும் ஆசீர்வாதம் மற்ற நிலையில இருந்து கொண்டிருக்கிறேன், என்னோட அன்றாட தேவைகளிலே நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன் சொல்லிட்டு சில பேர் கவலைப்பட்டு இருக்கலாம். நாம் கர்த்தர் சமூகத்துல இருந்து போராடும் போது, நாம் கர்த்தர் சமூகத்திலே அந்த நெருக்கமான நேரத்தில இருந்து நாம் போராடி செதுக்கும் போது அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்றார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன் என்று இங்கே போக விடேன் என்று இந்த வேதாகமத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் ஒரு காரியத்தை நாம் எடுத்திருக்கிறேன். யாக்கோபு பற்றி நாம் அறிகிறது இல்லை. யாக்கோபு பற்றி எல்லாருக்கும் தெரியும். அது யாக்கோபுக்கு ஒரு சகோதரர் இருந்தாரு, அவருடைய பேர் ஏசா. இவர்கள் ரெண்டு ஒரு ட்வின்ஸ். அல்லேலூயா. அவன் ஒரே வயிற்றுல ஒரே நேரத்தில் பிறந்தவங்க, அப்படிதானே? இந்த இடத்துல பார்ப்போம்னா ஏசாவை பார்த்தோம்னா ஏசா மேல ஈசாக்கு ரொம்ப பிரியமா இருக்கிறார். இந்த இடத்துல யாக்கோபை பார்த்தானா யாக்கோபு மேல ரெபெக்கா ரொம்ப பிரியமா இருக்கிறாரு. ரெபெக்காவுக்கும் என்னன்னா யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவருடைய எல்லாமே யாக்கோபுக்கு தான் சேரணும்னு சொல்றாங்க. ஆனா ஈசாக்குக்கும் எல்லாமே ஏசாவுக்கு போய் சேரணும்னு ஆசை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது நான் ரொம்ப டீப்பாக போகலை, ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த இடத்துல பார்க்குறோம், ஈசாக்கு கொஞ்ச நாள் போனவங்களுக்கு பார்வை தெரியாமல் போகுது. அப்போ ஈசாக்கு என்ன பண்ணுறான்னா ஏசாவை அழைச்சி சொல்கிறாரு, நான் அவனை ஆசீர்வதிக்கணும், என்ன பண்ணுறேன்னா காட்டில் போய் வேட்டை. ஏன்னா ஏசா வேட்டையாடுறதுல இல்லவனாக இருந்தான். அவன் நல்ல வேட்டையாடுற குணம் கொண்ட ஏசாவை பார்த்து சொல்கிறேன், நீ எனக்கு நல்லா வேட்டையாடி இப்போ நீ கொஞ்சம் எனக்கு சமைச்செல்லாம் கொண்டு வா, நான் அவனை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. அவன் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்.
இதை யாக்கோபு கேட்கிறாரு. ரெபெக்கா கேட்கிறாங்க. ரெபெக்கா யாக்கோபு பிடித்து அவன் போயிட்டு வர லேட் ஆகும், நீ வா நம்ம போய் ஆசீர்வாதம் வாங்கன்னு சொல்லிட்டு யாக்கோபை பிரெயின் வாஷ் பண்ணி யாக்கோபை அந்த ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சுட்டு என்ன பண்றான்னா, ஏன்னா ஏசாவுக்கு தெரிஞ்சுட்டு ஏசா எப்படி யாக்கோபை கொல்லுவான், இதுக்கு பயந்து யாக்கோபை என்ன பண்றான்னா ரெபெக்காவோட அண்ணன் வீட்டுக்கு, அதாவது யாக்கோபுடைய மாமன் வீட்டு லாபானுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறார். அந்த இடத்துல லாபான் போறாரு, யாக்கோபு போறாரு. லாபான் வீட்டுக்கு போகும்போது லாபானுடைய மகள் ராக்கேல் மேல் பிரியப்படுகிறார். ராக்கேலுக்காக என்ன பண்றான்னா கேட்கும்போது லாபா சொல்ல, நீ ஒரு 7 வருஷம் இங்க இரு, 7 வருஷம் இருந்துட்டு அப்புறம் நான் ராக்கேல் அவனுக்கு நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாபால் வாக்கு கொடுக்குறான். அதை வாக்கு கேட்டு யாக்கோபு என்ன பண்றான், அந்த இடத்துல தான் ஆடுகளை மேய்க்க ஆரம்பிக்கிறான். யாக்கோபு அந்த 7 வருஷம் அந்த இடத்துல இருக்கும்போது யாக்கோபுடைய எல்லா வித காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இதை பார்த்த உடனே லாபானுக்கு என்னன்னா யாக்கோபோட எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாரு, யாக்கோபை நம்ம விடக்கூடாது. காரணம் யாக்கோபு மூலம் நல்ல பணம் வருது, யாக்கோபு மூலம் நல்ல ஆசீர்வாதம் வருது, எல்லா வித காரியம் வருது, எப்படி விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு பிடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு யாக்கோபுக்கு லாபா நியமித்த அந்த 7 வருஷம் ஆகும்போது அந்த இடத்துல சரி நான் நமக்கு என் மகளை தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி அவனோட 2வது மூத்த மகள் லேயால கட்டி கொடுத்துறாரு. அவன் யாக்கோபு கண்ணை திறந்து பார்க்காரு, அது லேயா. அல்லேலூயா. உடனே போறாரு, லாபான்ல போய் சண்டை போடுறாரு, நீ எப்படி என்ன ஏமாத்தலான்னு கேட்கும்போது திரும்ப அவன் சொல்றாரு, நீ மகன் ஒரு 7 வருஷம் இருந்துக்கோ, 7 வருஷம் இரு, 7 வருஷம் நீ நான் ராக்கில கெட்டித்தரேன்ட்டார். மறுபடியும் 7 வருஷம் இருக்கிறாரு, மறுபடியும் ராக்கில கெட்டாரு. எல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு 14 கூட ஒரு 7 வருஷம் இருந்துட்டு அவன் தன்னுடைய தேசத்துக்கு அவன் திரும்பி போக. காரணம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருக்கிறாரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்றாரு, திரும்பவும் அவனுடைய தேசத்துக்கு திரும்பி போறாரு. இந்த போற இடத்துலதான் விஷயம் என்னன்னா, இப்படி போய்கொண்டு இருக்கும்போது யாக்கோபு என்ன பண்ண, ஒரு 2 பேரை ஏசா கிட்ட அனுப்புறாரு. ஏசா கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த சகோதரர் வர்றாரு. ஏசா கோவிட்டு விடக்கூடாது சொல்லிட்டு ஒரு 400 பேரை திரட்டிட்டான். 400 திரட்டி திரும்ப யாக்கோபுக்கு எதிராக போறாரு. அப்படிதானே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். திரும்பவும் அப்போ இந்த 2 பேர் அனுப்பின 2 பேர் திரும்ப யாக்கோபுட்ட சொல்றாரு, யாக்கோபு நாங்கள் போய் சொன்னோம், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் சொன்னோம், அவர் ஒரு 4 பேரை கூட்டி வந்துட்டு இருக்கிறாரு. யாக்கோபு இந்த இடத்துல பயப்படுறான். ஏன் பயப்படணும்? காரணம் அவன் தான் ஏமாத்தி ஆசீர்வாதத்தை பெற்று இங்க நல்லா வசதியா வாழ்ந்து திரும்ப வர்றாரு, ஏசாவை நோக்கி வர்றாரு, பயப்படுறான். ஏசா வந்தானா அவனுடைய எல்லாவற்றையும் அவன் அழித்து போடுவான்னு பயப்படுறான். அல்லேலூயா. ஒரு நெருக்கம் இந்த இடத்துல யாக்கோபுக்கு. என்ன நெருக்கம்னா, அவன் ஒரு போராடுற அளவுக்கு ஒரு நெருக்கம் வருது. இவ்வளவுதான் அவன் நினைக்கிறான், நான் முடிஞ்சு இவ்வளோ என்ன ஆசீர்வதித்தார், எப்படியும் யாக்கோபு எப்படியும் ஏசா வர்றான், என்னை தீர்த்து கட்டிடுவான்னு சொல்லிட்டு ஒரு நெருக்கம் வருது. இவர் என்ன பண்ணாரு, தன்னோட எல்லாவற்றையும் செப்பரேட் பண்றாரு. இங்க போ, இங்க அனுப்பு, அங்க அனுப்புன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, நைட்டு ஒரு இடத்துக்கு போய் உட்கார்றாரு. எல்லாத்தையும் பிரிச்சுட்டு நைட்டு ஒரு இந்த ஆத்தங்கரையில போய் ஒதுங்கி இருக்கிற மாதிரி அவரும் ஒரு இடத்துல போய் ஒதுங்கி இருக்கிறாரு. நான் பெருசா டீட்டெயிலா சொல்ல போல. அப்ப ஒதுங்கி இருக்கும்போது அவர் கூட ஒரு ஆள் இருக்கிறார். இதுக்கு முன்னாடி யாக்கோபு ஒரு காரியத்தை தேவனிடத்துல சொல்றாரு, அப்பா சொல்றாரு, அப்பா நீங்க எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறீங்க, ஆனால் என்னுடைய சகோதரர் என்னை எப்படி சொல்ல, என் சகோதரர் என்னை தீர்த்து கட்டுவதற்காக திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதுல இருந்து என்னை நீ காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு யாகத்தோடு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ யாக்கோபு கூட ஒரு ஆளு போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. ஒரு விடியற் காலம் ஆகுற வரைக்கும் ஒரு கான்வர்சேஷன் அவங்களுக்குள்ள நடக்குது. அந்த கான்வர்சேஷன் முடிகிற நேரம் விடியற் காலம் ஆக போகுது. அந்த மனிதர் சொல்றாரு, நான் இந்த இடத்தை விட்டு போகணும்னு. ஆனா யாக்கோபு அவரை பற்றி பிடித்துக் கொள்றான். பற்றி பிடித்துக் கொண்டு போறாரு. என்னன்னு போறாருன்னா, அப்பா என்னன்னு போறானா, நான் என்னை நீ ஆசீர்வதிக்காதபடியே நான் உன்னை விட மாட்டேன் என்று
இருக்கலாம். ஆனால் நம்ம பைபிளில் ஒரே ஈஸியாக முடிச்சோம். நீங்கள் நினச்சிங்க போராட எவ்வளோ நேரம் போராடி இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்த்துங்க ஆண்டவரோடும் ஆண்டவரோட தூதரோடும் யாக்கோபு ஒரு போராட்டம், ஒரு அடி அங்கே உண்டாகுது. அங்கே அவர் போகணும், நான் போகணுன்றாரு. இந்த இடத்துல யாக்கோபு நல்ல கெட்டியா பிடித்துக் கொள்றாரு. நான் உண்மை, நீர் என்னை ஆசீர்வதிக்காதே நான் உன்னை போக விடேன் என்று. சில டைம் நாம தேவ சமூகத்துல நின்று கேட்கும் போது நமக்கு என்ன காரியம் நடக்காம இருக்கலாம். அந்த காரியம் நடக்கணும்னா நாம இடைவிடாமல் போராட வேண்டும். நாம் தேவ சமூகத்துல நின்று போராட வேண்டும். நாம் போராடும் போது, நாம் போராடி செபிக்கும் போது ஒரு விடுதலை அங்க எழும்புகிறது. நாம் போராடி செபிக்கும் போது அங்கே கட்டுகள் அவிக்கப்படுகிறது. நாம் போராடி திறப்பிலே நிற்கும் போது நம்மளுடைய தேசம் ரட்சிக்கப்படுகிறது. நாம் போராடி செபிக்கும் போது நாம் எதிர்பார்க்கிறதுக்கு மேலாக பெரிய காரியங்கள் நடக்கும். நமக்குள்ள போராட்டம் வேண்டும். நாம் போராட வேண்டும். நம்மளோட ஆசீர்வாதத்துக்காக நாம் போராட வேண்டும். நம்ம செபிக்கிறோம், நான் ரொம்ப நாளா செபிக்கிறேன், எனக்கு கிடைக்க மாட்டேது, நான் ரொம்ப நாளா வேண்டுறேன், எனக்கு கிடைக்க மாட்டேது. போராட ஆரம்பி. கிடைக்கலன்னா போராட ஆரம்பிக்கிறோம். நம்ம போராடணும். தேவ சமூகத்துல முழங்கால் படைவிட்டு முழங்காலிலே தேவனை நோக்கி கட்டியா பிடிக்க வேண்டும். அப்பா, எனக்கு நீங்க நன்மை செய்யாத நான் உங்கள் விடையை கட்டி பிடிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை தடவை நம்ம போராடி இருக்கிறோம். ஆமென். நானும் போராட வேண்டும். நீங்களும் போராட வேண்டும். இந்த தேசத்துக்காக போராட வேண்டும். உங்கள் குடும்பத்துக்காக போராட வேண்டும். உங்கள் சமுதாயத்துக்காக போராட வேண்டும். உங்கள் சபைக்காக போராட வேண்டும். நாம் போராட 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 அங்கே ஒரு எழுப்புதல் உண்டாகும். ஹல்லேலூயா. எழுப்புதல் வர மாட்டேங்குது. எழுப்புதல் வர வேண்டும் என்றால் நம்மளுடைய முழங்கால் முடங்க வேண்டும். நம்மளுடைய போராட்டம் தேவ சமூகத்துல எட்ட வேண்டும். ஹல்லேலூயா. யாக்கோபு பாராரு. யாக்கோபு பார்த்து அந்த மனுஷன் சொல்றாரு, நான் போகணும், எனக்கு காலை ஆயிட்டு, எனக்கு நல்ல வேலைகள் இருக்கு சொல்றாரு. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னை ஆசீர்வதிக்காதே நான் விட மாட்டேன் என்று போராடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொழுது முடிகிற வரைக்கும் போராடுறாரு. அப்புறம் அந்த கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. சொல்றாரு, என் பேர் யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு அல்ல, இஸ்ரவேல் எனப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபா இருந்த ஒருவனை ஆண்டவர் இஸ்ரவேலாக மாற்ற முடியும் என்றால், ஒன்றுமில்லாத இருக்கிற உங்களை நீங்களும் போராடி ஜெபிக்கும் போது அவர் உங்களுக்கு ஜெயத்தை தர மாட்டாரா? அவர் உங்கள் வேண்டுதலை கேட்க மாட்டாரா? ஒன்று மட்டும் செய்யுங்க, தேவனை நோக்கி கதறுங்க, தேவனை நோக்கி போராடுங்க, அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ரெடியா இருக்கணும் போராடுறதுக்கு. அவன் சிம்பிளா போராடக்கூடாது. ஒரு போராட்டம்னா சம்டைம்ஸ் நமக்கு யாருக்காச்சும் ரெண்டு பேருக்கோ சண்டை வருதுன்னா, ஒரு ரொம்ப பெரிய சண்டை வருதுன்னா அந்த இடத்துல நம்ம விட்டு கொடுப்போமா? யார் மேல தப்பு இருக்குன்னா பாருங்க, இந்த சைடு ஒரு தப்பு இருந்தாலும் இந்த சைடு தப்பு இருந்தாலும், யார் சைடு தப்பு? இப்போ இந்த சைடு சொல்றாங்க, நான் சொல்றதா நியாயம்னு சொல்லி நிற்பாங்க. இந்த சைடு உள்ளவங்க நான் சொல்றதா நியாயம் இருப்பாங்க. இவங்க ரெண்டு நியாயம் சேர்த்து ரெண்டு நியாயமா போராடிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் அதுல அந்த போராட்டம் அடுத்த நாளாகவும் 2ஆம் நாளாகவும் பெரும் பழியா போய் நிற்கும். அப்படிதானே? அதுல காட்டுற ஒரு போராட்டம் தேவ சமூகத்துல நாம் நின்று செவித்திருந்தோமானா நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய தேசமும் நம்மளுடைய சபையும் நம்மளுடைய எல்லா விதமான காரியம் எங்கே தேவ சமூகத்துல எட்டி இருக்கோம். இதுவரை ஏன் எட்டவில்லை? இதுவரை நான் ஏன் ஏழ்மையாக இருக்கிறேன்? இதுவரைக்கும் நான் என்னுடைய காரியங்கள் ஏன் ஆசீர்வாதம் மற்ற நிலையில் இருக்கிறது? இதுவரை ஏன் என் வாழ்க்கை ஒரு வளர்ச்சியா இருக்கவில்லை? காரணம், உன்னுடைய போராட்டம் கர்த்தர் சமூகத்தில் எட்டவில்லை. நீ போராட வேண்டும். ஆண்டவர் சமூகத்திலே விடாமல் பற்றி கொண்டு போராட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போராட 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 ஆண்டவர் அந்த பக்கம் உங்களுக்கான காரியத்தை ஜெயத்தோடு செய்து முடிப்பார் என்பதை மறந்து போக வேண்டாம்.
யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா. ஒரே ஒரு போராட்டம், யாக்கோபுடைய மற்ற எல்லா காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் அல்லவா. ஒரே ஒரு போராட்டம், யாக்கோபை அழிக்கணும்னு சொல்லி வந்த ஏசா யாக்கோபின் சகோதரர் என்று சொல்லி தான் தன் பாசமா அணைத்துக் கொள்கிறத பார்க்கிறோம் அல்லவா. ஒரே ஒரு போராட்டம், நீங்கள் போராடுங்கள், உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். ஒரே ஒரு போராட்டம் போராடுங்க, உங்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி போராடுங்க. தேவன் உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் போராடுவேன், நானும் போராடி ஜெயத்தை பெற்றுக் கொள்வேன் என்று விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொன்னது போல கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அவர் உங்கள் வேண்டுதலை கேட்பார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா ஹல்லேலூயா. நம்ம போராட ஆயத்தமா இருங்க. முதலாவது சொன்னேன், நம்ம நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மளை தப்புவிப்பார். இரண்டாவது சொன்னேன், நம்மளோட நெருக்கத்திலே நம் வேதனையான நேரத்திலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவர் நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு சுகம் அளிக்கிறார். மூன்றாவதாக, நெருக்கத்திலே கர்த்தர் சமூகத்திலிருந்து போராடும் போது ஆமென், கர்த்தர் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு ஒரு தேசம், உங்களை கொண்டு ஒரு தேச எழுப்புதல் அடைய செய்வார். இனிமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு நெருக்கம் இருக்கிறதா? நெருக்கமான காரியங்கள் வருகிறதா? ஒன்றே மட்டும் கை கொள்ளுங்க. கர்த்தரை நோக்கி மாத்திரம் கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி மாத்திரம் சத்தமிட்டு கூப்பிடுங்க. கர்த்தரை நோக்கி மாத்திரம் கதறுங்க. அவர் உங்கள் வேண்டுதலை கேட்டு அவர் ரட்சிப்பை தருவார். ஹல்லேலூயா. நல்ல காரியங்களை கட்டி, ஒரு விசுவாசத்தோடு நல்ல காரியங்களை கட்டி அப்பாவுக்கு ஒரு நன்றியை செலுத்துங்க. அப்பாவுக்கு ஒரு நன்றியை செலுத்துங்க. நீங்க எடுத்துக்கொண்ட ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அப்பா பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா எந்த சிச்சுவேஷன் ஆனாலும் நான் உண்மை மாத்திரம் நோக்கிறேன்ப்பா. அப்படி கண்களை மூடி தேவனை மாத்திரம் நோக்கி பாருங்க பாப்பா. எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க பாப்பா. அப்பா, எந்த நேரமானாலும், எந்த நெருக்கமான சிச்சுவேஷன் ஆனாலும் ஏசப்பா உங்களை மாத்திரம் நோக்குவேன் அப்பா, உங்களை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவேன்னு சொல்லுங்க. உண்மை மாத்திரம் நோக்கி கூப்பிடுவேன். நெருக்கத்தே